வணக்கம் நண்பர்களே. ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் மிக ஆபத்தான ஆயுதம் என்ன தெரியுமா? கத்தி இல்லை, துப்பாக்கி இல்லை, அணுகுண்டு கூட இல்லை. அது நம்ம நாக்கு. கத்தி வெட்டின காயம் மாறிடும். ஆனா தவறான வார்த்தை வாழ்நாள் முழுக்க காயம் வைக்கும். சாணக்கியர் சொன்னாரு, நாக்கை நீ ஆளவில்லை என்றால் அது உன்னை அடிமையாக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்க வாய் திறக்கக்கூடாத 6 வகை மனிதர்கள். முட்டாள்கள் மற்றும் பிடிவாதக்காரர்கள். ஒரு ஊர்ல ஒருத்தன் வானம் பச்சைன்னு சொன்னான். படிச்சவன் வானம் நீலம்னு சொன்னான். ராஜா விசாரிச்சு உண்மையை சொன்னவனுக்கு தான் தண்டனை கொடுத்தார். ஏன்? முட்டாளிடம் நேரம் வீணாக்கினதுக்காக. முட்டாளிடம் விவாதம் பண்ணினா நீங்களும் முட்டாளாகி விடுவீர்கள். விவாதம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவன் உங்களை கீழே இழுத்து அவன் நிலைக்கு கொண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அனுபவத்துல அவன் தான் ஜெயிப்பான். அதனால சிலருடன் வாதம் வெல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களை அமைதியாக விட்டு விடுறதே பெரிய ஜெயம். வாழ்க்கையில எல்லாருடனும் விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு உண்மை தெரிய வேண்டியது இல்ல, வெறும் வாதத்துல ஜெயிக்கணும் தான் ஆசை. அப்படி இருக்கிறவர்களிடம் பேசினா நீங்களும் உங்கள் நேரத்தையும் இழந்துடுவீர்கள். சிரிச்சிட்டு விட்டு நகருங்க. முட்டாளுடன் வாதம் பண்றது ஒரு சுவர்கிட்டம் பேசுற மாதிரி தான். எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அதனால அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் வாதத்தை நிறுத்தி அமைதியை தேர்வு செய்வார்கள். ஒரு உண்மை சொல்லட்டுமா? விவாதத்தில் எல்லாரையும் ஜெயிக்க முடியாது. சில பேருக்கு உண்மை முக்கியம் இல்லை, அவங்களுக்கு ஈகோ தான் முக்கியம். அந்த மாதிரி இடத்துல அமைதியாக இருப்பதே அறிவு. ஒரு முட்டாளிடம் வாதம் பண்ணினீங்கன்னா வெளியில இருந்து பார்க்கும் மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? யார் முட்டாள் தான் சந்தேகம் வரும். அதனால சில சமயம் பதில் சொல்லாம இருப்பதுதான் நல்ல பதில். சில பேருக்கு விவாதம் ஒரு பழக்கம். அவர்களுக்கு உண்மை தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் சண்டை போடத்தான் பேசுவார்கள். அப்படி இருக்கும் இடத்தில் நீங்கள் அமைதியாக விலகுவதுதான் புத்திசாலித்தனம். ஒரு புத்திசாலி மனிதன் எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? சில கேள்விகள் கேட்கப்படுவதற்கே அர்த்தம் இருக்காது. அதனால சில பேரிடம் அமைதி அதுவே சிறந்த பதில். நீங்கள் வாய் திறக்கக்கூடாத 2வது வகை மனிதர்கள் பொறாமைக்காரர்கள். நீங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லி பாருங்க. உங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைச்சது, ஒரு சிறிய வெற்றி கிடைச்சது, அல்லது வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வந்தது. அந்த நேரத்துல உண்மையான நண்பன் என்ன பண்ணுவான்? உண்மையாக சந்தோஷப்படுவான். ஆனா பொறாமைக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? முதலில் அவன் சிரிப்பான். ஆனா அந்த சிரிப்பு உண்மையானது இருக்காது. அதுக்கப்புறம் மெதுவாக பேச ஆரம்பிப்பான். அது சரிதான், ஆனா எவ்வளவு நாள் இருக்கும்? அது பெரிய விஷயமா? அது யாராலும் செய்ய முடியும். இப்படி உங்கள் சந்தோஷத்தை மெதுவாக குறைக்க முயற்சி செய்வான். ஏன் தெரியுமா? ஏனெனில் நீங்கள் முன்னேறுவது அவர்களுக்கு பிடிக்காது. அதனால்தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, பொறாமைக்காரர்களிடம் உங்கள் திட்டங்களையும் வெற்றிகளையும் எல்லாம் சொல்ல வேண்டாம். சில விஷயங்கள் அமைதியாக நடந்தால்தான் நல்லது. ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாக வளரும்போதுதான் பெரிய மரமாகிறது. அதை தினமும் எடுத்து காட்டினா அது வளராது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். நம்ம திட்டங்கள், நம்ம கனவுகள், நம்ம முயற்சிகள், இவையெல்லாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. சில பேரிடம் அதிகமாக பேசினால் அவர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். ஆனா உங்களை மனதில தள்ளிவிட முயற்சி செய்வார்கள். அதனால நினைவில் வையுங்கள். உங்கள் வெற்றியை கொண்டாடும் மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படும் மனிதர்களிடம் அமைதியாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம். சில சமயம் நம்ம வாயை மூடி வைத்துக் கொள்வதே நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கும். ஏனேல் எல்லாரும் நம்ம முன்னேற்றத்தை பார்த்து மகிழ மாட்டார்கள். சிலர் நம்ம விழுந்து போவதை தான் காத்திருக்கிறார்கள். அதனால உங்கள் கனவுகளை எல்லாரிடமும் சொல்லாதீர்கள். அதை அடைந்த பிறகு உலகமே தெரிந்து கொள்ளும். நீங்கள் வாய் திறக்கக்கூடாத 3வது வகை மனிதர்கள் புறம் பேசுபவர்கள். புறம் பேசுபவர்கள். நீங்க ஒரு ரகசியம் சொன்னீங்கன்னா அது அவர்களிடம் ரகசியமாக இருக்காது. அது மெதுவாக ஒரு மனிதரிடம், அதுக்கப்புறம் இன்னொரு மனிதரிடம், இப்படி எல்லாரிடமும் சென்று சேரும். ஆனா அந்த கதையோ நீங்க சொன்ன மாதிரி இருக்காது. அவர்கள் அதுல கொஞ்சம் சேர்ப்பாங்க, கொஞ்சம் மாற்றுவாங்க. கடைசியில அது ஒரு பெரிய கதையாகிவிடும். அப்புறம் மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இதை நீங்க தான் சொன்னீங்களா அப்படின்னு. அதனால வாழ்க்கையில ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, புறம் பேசுபவர்களிடம் உங்க தனிப்பட்ட விஷயங்களை சொல்லவே கூடாது. ஏனெனில் அவர்களுக்கு உங்கள் நம்பிக்கை முக்கியமில்லை. அவர்களுக்கு முக்கியமானது கதை சொல்லும் சுகம். அவர்கள் பேசுவதற்காகவே கதைகளை தேடுவார்கள். ஒரு மனிதன் உங்கள் முன்னாடி மற்றவங்களை பற்றி புறம் பேசினான் என்றால், நாளை உங்கள் பின்னாடி உங்களை பற்றியும் அதே மாதிரி பேசுவான். அது ஒரு நிச்சயம். அதனால அந்த மாதிரி மனிதர்களிடம் அதிகமாக பேசாமல் இருப்பதுதான் நல்லது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் ரகசியங்கள், உங்கள் திட்டங்கள்,
இவையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே இருந்தால்தான் பாதுகாப்பாக இருக்கும். நினைவில் வையுங்கள், உங்களை பற்றி நல்லதாக பேசும் மனிதர்களை நம்பலாம். ஆனா எல்லாரையும் பற்றி கெட்டதாக பேசும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். ஏனில் அவர்களிடம் சொன்ன ஒரு வார்த்தை கூட நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை ஆகிவிடும். அதனால சில மனிதர்களிடம் அமைதியாக இருப்பது நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும் பெரிய அறிவு. நீங்க வாய் திறக்க கூடாத 4வது வகை மனிதர்கள் எப்பொழுதும் புலம்புபவர்கள். ஒரு விஷயம் கவனித்திருக்கீங்களா? சிலர் வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். சிறிய பிரச்சனை வந்தாலும் புலம்புவார்கள். நல்ல விஷயம் நடந்தாலும் அதிலும் குறை கண்டுபிடிப்பார்கள். அவர்கள்தான் எப்போதும் புலம்புபவர்கள். நீங்க அவர்களிடம் உங்கள் கனவுகளை சொல்லி பாருங்க, உங்கள் திட்டங்களை சொல்லி பாருங்க. உடனே அவர்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? அது ரொம்ப கஷ்டம், இப்போ காலம் நல்லது இல்லை, அது உங்களால் முடியாது, நான் முயற்சி பண்ணேன் ஆனா வேலை ஆகல. இப்படி அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதில் சந்தேகத்தை உருவாக்கும். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் உலகத்தை எப்போதும் பிரச்சனையாக தான் பார்க்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட ஒரு பிரச்சனை மாதிரி தான் தோன்றும். அதனால நீங்கள் அவங்களிடம் அதிகமாக பேச ஆரம்பிச்சீங்கன்னா மெதுவாக உங்க மனசும் அதே மாதிரி ஆகிவிடும். நீங்கள் முயற்சி செய்யும் முன்பே இது முடியாது என்று நினைக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதனால் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்போதும் புலம்புபவர்களிடம் உங்கள் கனவுகளை சொல்ல வேண்டாம். ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு தீர்வு கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை மட்டும் சொல்லுவார்கள். ஒரு சிறிய தீப்பொறி கூட காற்று இருந்தால்தான் பெரிய தீயாக மாறும். ஆனா யாராவது தினமும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தால் அது எப்போதும் தீயாக மாறாது. அதே மாதிரிதான் நம்ம கனவுகளும். நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கும்போது யாராவது தினமும் முடியாது முடியாது என்று சொன்னால் அந்த நம்பிக்கை மெதுவாக குறைந்துவிடும். அதனால நம்பிக்கை கொடுக்கும் மனிதர்களுடன் பேசுங்கள். உங்களை முன்னேற ஊக்குவிக்கும் மனிதர்களுடன் இருங்கள். ஆனா எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்கும் மனிதர்களிடம் சில சமயம் அமைதியாக தூரம் விலகுவதுதான் நல்லது. ஏனெனில் உங்கள் மன அமைதியும் உங்கள் நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி. அதை யாராலும் அழிக்க விடாதீர்கள். நீங்கள் வாய் திறக்கக் கூடாத 5வது வகை மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள். வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் உதவி தேவைப்படும். அந்த நேரத்தில் யாராவது உதவி செய்தால் அதை வாழ்க்கை முழுக்க நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஆனா சிலர் இருக்காங்க, அவர்கள் உதவி வாங்கும் போது மிகவும் பணிவாக இருப்பார்கள். நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், உங்க உதவியை நான் மறக்க மாட்டேன், இப்படி நிறைய சொல்லுவார்கள். ஆனா காலம் கொஞ்சம் மாறினால் அவர்கள் அந்த உதவியை எல்லாம் மறந்து விடுவார்கள். அவர்கள்தான் நன்றி கெட்டவர்கள். நீங்க அவர்களுக்காக நேரம் செலவழிப்பீங்க, உதவி செய்வீங்க, அவர்களின் பிரச்சனையில் உடன் நிற்பீங்க. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். சில சமயம் இன்னும் மோசமாக அவர்கள் உங்களை தவிர்த்து விடுவார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் நன்றி கெட்டவர்களுக்கு உதவி என்பது ஒரு வாய்ப்பு மட்டும். அவர்கள் தேவைக்காக நம்மை பயன்படுத்திக் கொள்வார்கள். தேவை முடிந்தவுடன் அவங்கள் நம்மை மறந்து விடுவார்கள். அதனால் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நன்றி தெரியாத மனிதர்களிடம் உங்கள் மனதை முழுவதும் திறந்து விடக்கூடாது. ஏனெனில் அவர்கள் உங்கள் அன்பை மதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்த உதவி ஒரு நாளில் சாதாரண விஷயமாகிவிடும். நினைவில் வையுங்கள், ஒரு நல்ல மனிதன் சிறிய உதவியையும் பெரியதாக நினைப்பான். ஆனா நன்றி கெட்ட மனிதன் பெரிய உதவியையும் சிறியதாக நினைப்பான். அதனால உங்களுக்கு நன்றி சொல்ல தெரிந்த மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா உங்கள் உதவியை மதிக்காத மனிதர்களிடம் மீண்டும் மீண்டும் உங்கள் மனதை திறந்து விடாதீர்கள். ஏனெனில் நன்றி தெரியாத இடத்தில் அன்பு கொடுத்தால் அது ஒரு நாள் நமக்கு காயமாகி திரும்பி வரும். அதனால உங்கள் அன்பையும் உதவியையும் அதை மதிக்கும் மனிதர்களுக்கே கொடுங்கள். அதுதான் வாழ்க்கையில புத்திசாலித்தனம். நீங்க வாய் திறக்க கூடாத 6வது வகை மனிதர்கள் தகுதி இல்லாதவர்கள். அறிவு, அனுபவம், பிளான் எல்லாம் யாரிடம் பகிரணும் என்று ஒரு விவஸ்தை இருக்கு. தகுதி இல்லாதவர்களிடம் சொன்னா அவங்க உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. குரங்கு கையில பூமாலை கிடைச்சா அது பீச்சு எறியும். அது போல உங்க அறிவை தவறானவர்களிடம் வீணாக்காதீங்க. உங்க வார்த்தைகள் விலை மதிப்பற்றவ. அதை புரிஞ்சுக்கிறவர்களிடம் மட்டும் பகிருங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு காரணம் பேசினதால் அல்ல, தவறான நபர்களிடம் பேசினதால் தான். முட்டாள்களிடம் விவாதம் வேண்டாம். பொறாமைக்காரர்களிடம் திட்டம் வேண்டாம். புறம்பேசுபவர்களிடம் ரகசியம் வேண்டாம். புலம்புபவர்களிடம் ஆறுதல் வேண்டாம். நன்றி கெட்டவர்களிடம் நியாயம் வேண்டாம். தகுதி இல்லாதவர்களிடம் அறிவுரை வேண்டாம். மௌனமே என் ஆயுதம்.
உங்க அமைதி தான் உங்க வெற்றி. பேசுறவன் சத்தம், மௌனமா இருக்கிறவன் தான் சரித்திரம். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை விதைச்சிருந்தா மறக்காம நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க வெற்றி உங்க அமைதியில தான் இருக்கு. அடுத்த வீடியோல இதை விட ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வாயை மூடுங்க, வாழ்ந்து காட்டுங்க. நன்றி, வணக்கம்.